ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 14வது அத்தியாயத்துடைய தொடர்ச்சி. இன்றைக்கு படிக்கிற பதம் 39 முதல் 44 வரை. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா தத்சரோன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। பதம் 39. कसिते अनयमयम् अनामयम् दाद प्रष्टतेजा विभासि मे अलब्धमानो अवज्जाज किंबा தாத சிரோஷிதா. ஓ அன்பு சகோதரரே, மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓ அன்புள்ள சகோதரனே அர்ஜுனா, உனக்கு உடல் நலம் சரிதானே? நீ பொலிவிழந்தவனைப் போல காணப்படுகிறாயே. நீண்ட காலமாக நீ துவாரகையில் தங்கியதால், பிறர் உன்னை அலட்சியத்தால் அவமரியாதை செய்ததால் இந்நிலை ஏற்பட்டதா? சரி, இப்ப இந்த ஸ்லோகம் யுதிஷ்டிர மகாராஜா அர்ஜுனனை பார்த்து கேட்கிறார். நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க, இந்த அத்தியாயத்தை நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வர்றோம். அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தத்தை நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரோம். அதுல 14வது அத்தியாயம். என்ன நடந்தது? குருக்ஷேத்திர போர் முடிவடைந்து அஸ்தினாபுரத்துல அரியாசனத்துல யுதிஷ்டிர மகாராஜர் பகவான் கிருஷ்ணர் அரியாசனத்துல உட்கார வச்சுட்டு அவர் துவாரைக்கு போயிட்டார். இப்ப யுதிஷ்டிர மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா ஆண்டு வந்துட்டு இருக்கார். அப்ப கிருஷ்ணருடைய அடுத்த திட்டம் என்ன? ஏன்னா ஒரு தூய பக்தர் எப்பவுமே பகவானுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுவாரே தவிர தான் மனதுல தோன்ற திட்டங்களை நிறைவேற்ற மாட்டார். இப்ப நம்மள என்ன பண்ணுவோம்? நம்ம மனசுல என்ன படுதோ அதை செய்வோம். என் மனசுக்கு எது சரின்னு பட்டுதோ அதை செஞ்சுங்க. நம்ம எல்லாம் இதை பெருமையா வேற சொல்லிக்குவாங்க. நான் எல்லாம் மனசாட்சி கட்டுப்பட்டு நடக்கிறவங்க, என் மனசுல எது சரின்னு படுதோ அதை செஞ்சிருவேன். அது சரியா தப்பாலும் பார்க்க மாட்டேன், மனசுல சரின்னு பட்டுதான் அதை செஞ்சிருவேன், அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம பெருமையா வேற சொல்லிக்குவோம். ஆனா உண்மையில நாம் நம் மனதில் எழக்கூடிய எண்ணங்களை அப்படியே நிறைவேற்ற கூடாது. ஏன்னா நம்ம மனது நமக்கு நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா நமக்கு எப்படி தெரியும்? நம்ம மனது நமக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா, இது எனக்கு நன்மையா தீமையா, சரியா தப்பா, தர்மமா அதர்மமா, இதெல்லாம் உயர்ந்த அதிகாரிகள்ட்ட இருந்து கேட்க. தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், ஆன்மீக குருமார்கள், மூத்த பக்தர்கள், அத்தாரிட்டிஸ், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தர்கள், அந்த சீனியர் டிவோட்டி மூத்த பக்தர்களை கலந்து ஆலோசிச்சு நம்ம முடிவெடுக்கணும். இல்ல பிரபு, அது என் மனசுக்கு சரின்னு படிச்சு நான் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிரபு, நான் என் வாழ்க்கையில எந்த முடிவு எடுத்தாலும் முக்கியமான முடிவு அது ஒரு மூத்த பக்தர், என்னுடைய சீக்ஷா குரு, என்னை வழிநடத்தக்கூடிய பக்தர், மூத்த பக்தர்கள் அவங்களெல்லாம் கலந்து ஆலோசித்தான் முடிவெடுப்பேன். அந்த முடிவு தான் சரியான முடிவா இருக்கும். அதனால நாம என்ன திட்டம் போட்டாலும் அது சரியான திட்டமா இருக்கான்னு நமக்கு தெரியாது. நாம் திட்டமிடுவது சரியா தவறா என்பதை நல்ல திட்டம் போடுறவங்க இருந்து கேட்கணும். சரியா திட்டம் போடுறது யாரு? நமக்கு நன்மை விரும்புறவங்க யாரு? தூய பக்தர்கள். நம்ம பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும், பக்தர்கள் போடுற திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த தூய பக்தர் என்ன திட்டம் போடுவாரு? பகவானுடைய திட்டம் என்ன தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் திட்டம் போடுவார். அப்படிதான் இங்க யுதிஷ்டிர மகாராஜ் என்ன நினைக்கிறாரு? சரி, கிருஷ்ணர் என்ன அரியாசனத்துல உட்கார வச்சிட்டாரு, இனி அடுத்தது அவருடைய திட்டம் என்ன?
அடுத்தது அவருக்கு நம்ம அவர் வந்து நமக்கு அடுத்து நமக்கு வச்சிருக்கிற சேவை என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய கட்டளை என்ன, அதை சிறமேற்கொண்டு செய்ய தயாரா இருக்கிறார் யுதிஷ்டிர மகாராஜ். இதுதான் வந்து ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். ஒரு பக்தர் என்ன நினைக்க கூடாது, என்னால முடியும், எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு புத்தி இருக்கு, நான் அதை வச்சு எல்லாம் சமாளிச்சிருவேன், நான் அதை வச்சு எல்லாம் பண்ணுவேன், நான் அவங்கிற பொய்யகங்காரம் கூடவே கூடாது. பாருங்க, யுதிஷ்டிர மகாராஜா உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்துட்டு பகவானுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறார். நான் தான் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆச்சே, நான் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும், நான் என்ன வேணா திட்டம் போடலாம் அப்படி அவர் நினைக்கல. கிருஷ்ணர் எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரு, கிருஷ்ணர் என்கிட்ட என்ன விரும்புறாரு, கிருஷ்ணர் நான் என்ன செய்யணும்னு விரும்புறாரு, அதை தெரிந்து வருவதற்காக, அதை அறிந்து கொள்வதற்காக யுதிஷ்டர் என்ன பண்ணாரு, அர்ஜுனனை துவாரைக்கு அமிச்சார். கிருஷ்ணாவுடைய பிளான் என்ன, அர்ஜுனா நீ துவாரகையில போய் கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. அடுத்து அவருக்கு நமக்கு நமக்கு வந்து அவர் வைத்திருக்கிற சேவை என்ன, அடுத்து நம்ம என்ன சேவை செய்யணும். குருக்ஷேத்திர போர்க்களமே சேவைதான். பகவானுடைய சேவைக்காக தன் சொந்த உறவினர்கள் நண்பர்களா எதுக்க வேண்டி இருந்தது, பகவானை திருப்தி செய்யறதுக்காக அந்த யுத்தத்துல கலந்துக்க வேண்டி இருந்தது, தர்மத்தின் பக்கம் நிக்கிறனால அந்த யுத்தத்துல கலந்துக்க வேண்டி இருந்தது. இப்படி எல்லாமே ஒரு பக்தர் என்ன பண்றாரு, கிருஷ்ணருடைய திட்டத்தை அனுசரிச்சு திட்டம் போடுறார். கிருஷ்ணனுடைய திட்டத்தை அனுசரிச்சு நம்ம திட்டம் போட்டது அனுகூல்யச சங்கல்ப பிரத்துகல்யச வர்ஜனம், சரணாகதிக்கான தத்துவம். சனாதன் கோஸ்வாமி நம்முடைய முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லி தராரு, சரணாகதி என்றால் என்ன. நம்ம எல்லாம் வாயில சொல்லி நான் எல்லாம் சரணாகதி பண்ணிட்டேங்க, நான் எல்லாம் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம், யாரை கேட்டான்னு சொல்லி நான் எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணங்க, நான் எல்லாம் சரணாகதி பண்ணிட்டேங்க. அந்த பக்கம் போனா வருத்தப்பட்டு இருப்பாங்க, எனக்கே எப்படி நடந்தது, எனக்கே அப்படி நடந்தது, அது எப்படி ஆச்சு, இது அப்படி ஆச்சு, கிருஷ்ணரே அது பண்ண மாட்டேங்கிறாரு, கிருஷ்ணரே இது பண்ண மாட்டேங்கிறாரு. அதுக்கு பேர் சரணாகதி இல்ல. சரணாகதினா என்னது, அனுகுல்யச சங்கல்பா பிரதிகுல்யச வர்ஜனம். கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமான விஷயங்களை மட்டுமே செய்யணும். எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதோ, எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு சாதகமானதோ அதை மட்டும் செய்யணும். அதுக்கு பாதகமான விஷயங்களை புறம் தள்ளிவிட வேண்டும். பிரதிகுல்யச வர்ஜனம். கிருஷ்ண பக்திக்கு சாதகம் இல்லாத செயல்கள், கிருஷ்ண பக்திக்கு புறம்பான செயல்களை புறம் தள்ளிவிட வேண்டும். அதை செய்யவே கூடாது. ரக்ஷசிதி விஸ்வாசோ, வலுவான உறுதியான நம்பிக்கை, கிருஷ்ணர் மட்டும்தான் என்னை காப்பாத்துவாரு, அவரால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். ரக்ஷசிதி விஸ்வாசோ கோபுரதேவர்ணம் ததா. எந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ணர் என்னை கைவிட மாட்டாரு, எந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ணர் என்னை கைவிட மாட்டாரு, அவர் மட்டும்தான் என்னை காப்பாத்துவாரு அப்படிங்கிற வலுவான உறுதியான பிறழாத நம்பிக்கை அது வேணும். இதுக்கெல்லாம் பேர் தான் சரணாகதி. நாமளும் சொல்லிக்குவோம், நான்லாம் சரணாகதி பண்ணிட்டேன் பிரபு, 18 நாள் பகவத்கீதை கேட்டு நான் சரணாகதி பண்ணிட்டேன், எல்லாம் இப்ப சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் தான் பண்றது அப்படின்லாம் சொல்லிடுவோம். ஆனா உண்மையிலுமே நம்ம சரணாகதி பண்ணிட்டோமா, பிரச்சனை வரும்போது அதை வந்து அன்போட வரவேற்கிறோமா, கஷ்டங்கள் வரும்போது அதை சகித்துக் கொள்றோமா, துன்பங்கள் வரும்போது அதை தாங்கிக் கொள்றோமா, துவண்டு விடுவதில்லை. துன்பம் வரும்போது துவழ்றதும் இல்ல, சந்தோஷம் வரும்போது தலகால் புரியாம கைகால் புரியாம குதிக்கிறதும் இல்ல. அதுக்கு பேர் தான் சரணாகதி. சரி, அப்ப என்ன ஆச்சு, யுதிஷ்டிர மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் கூடி கர்வமே கிடையாது. நம்ம ஊர்ல வார்டு கவுன்சிலர் வரை கர்வம் இருக்கு, ஒரு சின்ன வார்டுக்கு தான் கவுன்சிலரா இருப்பார். அவரை பாருங்க, நான் யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வார்டு கவுன்சிலருக்கு இவ்வளவு அகங்காரம் கர்வம் இருக்கும்போது, அட வார்டு கவுன்சிலர் விடுங்க, பிச்சைக்காரனுக்கு வர கர்வம் இருக்கு, நான் இந்த ஏரியால பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு. இந்த உலகத்துல எல்லாருக்கும் கர்வம் இருக்கு, பொய் கர்வம், பொய் அகங்காரம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் இடத்துல அது துளி கூட கிடையாது. அவர் வந்து நான் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆயிட்டேன், நான் என் இஷ்டம் போல நடந்துக்குவேன், நான் என்ன வேணா திட்டம் போடுவேன், நான் எப்படி வேணா நடந்துக்குவேன், நான் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் யாருக்கும் அடிபணி வேண்டிய அவசியம் கிடையாது, நான் யாருக்கும் கீழ்ப்பணிந்தவன் கிடையாது, நானே ராஜா, நானே மந்திரி, நான் ஆள்வேன், நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன் அப்படிங்கிற கர்வமே கிடையாது. அவர் வந்து என்ன பண்ணாரு, அர்ஜுனனை கூப்பிட்டு, அர்ஜுனா நீ துவாரகையில போய் கிருஷ்ணருடைய அடுத்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வான்னு அனுப்பிச்சார்.
போனவர் வரவே இல்லை. 7 மாசம் ஆகி போச்சு. என்ன ஆச்சு போனவருக்கு? செய்தியும் இல்ல, வரவும் இல்ல. அப்புறம் சில இதுக்கு முன்னாடி அத்தியாயங்கள் இதெல்லாம் படிச்சோம். சில கெட்ட நிமித்தங்களை எல்லாம் யுதிஷ்டிர மகாராஜ் பார்த்தார். சில அபசகுனங்கள் நிமித்தங்கள்லாம் பார்த்தார். அதுக்கப்புறம் அவர் ஒரு முடிவு பண்ணார். நாரதர் வந்து சொன்னாரு, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. பகவான் இந்த பூமியை விட்டு மறையிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. துவாபரயுகம் முடிவுல கிருஷ்ணர் தன் லீலையை முடிச்சுட்டு அவர் ஆன்மீக விட்டு போனார். அப்போ இந்த இந்த நிமித்தங்கள்லாம் இந்த நிமித்தங்கள் இந்த அபசகுனங்கள்லாம் இதைத்தான் மையப்படுத்தி காமிக்குது. பகவான் இந்த பூமி விட்டு மறைந்து விட்டார். பகவான் கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைந்து விட்டார். சரி, துவாரகை போன அர்ஜுனன் என்ன ஆனாரு? அர்ஜுனன் திரும்ப வந்தாரு. இந்த மாதிரி அர்ஜுனனை யுதிஷ்டிர மகாராஜ் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. துவாரகையிலிருந்து பிரபுஜி அகைன் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். என்னுடைய வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுதுன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் தெளிவா இருக்குன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஏன்னா நான் வேற நெட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கேன். ஏன் என்ன ஆகுதுன்னு தெரியலையே. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, கிளியரா தான் இருக்கு பிரபுஜி. கிளியரா இருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ. சரி, என்ன பேசிட்டு இருந்தோம்? ஆ அர்ஜுனன் வந்து யுதிஷ்டிர மகாராஜாவை அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. சாரி, யுதிஷ்டிர மகாராஜா, மன்னிக்கணும். யுதிஷ்டிர மகாராஜா வந்து அர்ஜுனனை அந்த மாதிரி வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. எப்படி பார்க்கிறாரு? இதுதான் இப்ப கேள்வி. அர்ஜுனனை துவாரகைக்கு போன அர்ஜுனன் எப்படி இருந்தார்? துவாரகைக்கு போகும்போது அர்ஜுனன் எப்படி இருந்தாரு? துவாரகையிலிருந்து திரும்பி வரும்போது அர்ஜுனன் எப்படி இருக்கிறார்? துவாரகைக்கு போகும்போது அர்ஜுனன் சூரியனை போல பிரகாசமும் தாமரை போல கண்களும் உற்சாகம். நான் தனது நண்பன், தனக்கு பிரியமான பகவான், தனது நண்பன், தனக்கு உயிருக்கும் மேலான நண்பன் கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணரின் துவாரகாநாதன், துவாரகாதீசன், அந்த துவாரகாநாதனை பார்க்க போறங்கிற ஆனந்தம். அப்படி ஆனந்தத்துல நர்த்தனம் ஆடுறார் அர்ஜுனன். அப்படியே பேரானந்தம் அடைகிறார். ஓ, நான் அஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகை போறேன், கிருஷ்ணரை பார்க்க போறேன் அப்படிங்கிற ஆனந்தத்துல ஏற்கனவே அவர் முகம் வந்து அப்படி சூரியனை போல பிரகாசிக்குது. இப்ப கிருஷ்ணரை பார்க்க போறேன்னு முடிவு கேள்விப்பட்ட உடனே யுதிஷ்டர் அந்த சேவையை கொடுத்த உடனே தனது சகோதரனான அர்ஜுனனை கூப்பிட்டு, அர்ஜுனா, நீ துவாரகை போய் கிருஷ்ணரை பார்த்து மீட் பண்ணிட்டு வான். அவ்வளவுதான். அர்ஜுனனுக்கு பேரானந்தம், பேரானந்தம். அப்படி போனாரு. திரும்ப வரும்போது இதோ கேள்வி கேட்கிறார். என்ன ஆச்சு அர்ஜுனா, உனக்கு என்ன ஆச்சு? திரும்பி வந்து அர்ஜுன் எப்படி இருக்கிறாரு? உனக்கு உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சு உனக்கு? ஒளிவிழந்தவனை போல காணப்படுகிறாயே. தேஜஸ் எல்லாம் போயிடுச்சு. அந்த சூரியனை போல தேஜஸ் எல்லாம் மங்கி போய் அர்ஜுனன் பொலிவிழந்து ஒரு நடை பிணம் மாதிரி திரும்ப வந்திருக்காரு. ஒரு பிணம் எந்திரிச்சு நடந்து வந்தா எப்படி இருக்கும்? ஒரு பிணம் எந்திரிச்சு நடந்து வந்தா எப்படி இருக்குமோ, ஒரு உயிரற்ற உடலை போல வந்து நிக்கிறார். அதனாலதான் யுதிஷ்டிர மகாராஜ் கேட்கிறாரு, அர்ஜுனா, ஓ என் அன்பு சகோதரனே அர்ஜுனா, உனக்கு உடல்நிலை சரியில்லையா? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்கிற? நீ பொலிவு இழந்தவனை போல காணப்படிய, உன் முகத்துல தேஜஸ் இல்ல, உன் தேஜஸ் போயிடுத்து, உங்ககிட்ட இருக்கிற தேஜஸ் போயிடுத்து. எந்த அர்ஜுனன் காண்டிபதாரி அப்படி கம்பீரமா மகாபாகோ, பறந்து விரிந்த தோள்கள், வீர தீர புஜகர பராக்கிரம மாவீரன், மாபெரும் தோள்களை உடையவன், மகாபாகோ, பரந்தவன், எதிரிகளை தவிக்க செய்பவன், சவ்யசாட்சி, எதிரிகளை தொடைநடுங்க செய்பவன், குடாகேசன், தூக்கம் என்ற அறியாமை வென்றவன், இவ்வளவு சிறப்புள்ள அர்ஜுனன் என்ன ஆச்சு அவருக்கு? யுதிஷ்டிர மகாராஜ் கேட்கிறார், அர்ஜுனா, உனக்கு என்ன ஆச்சு? நீ வந்து பொலிவிழந்து காணப்படுகிறாய். உன் முகமெல்லாம் வாடி விட்டது. முகம் வாடி, முகம் தளர்ந்து, உடல் தளர்ந்து. எந்த அர்ஜுனன் உற்சாகமாக உற்சாகமாக ஆர்வமாக ஆனந்தமாக அப்படி தேஜஸா துவாரைக்கு போனானோ அந்த அர்ஜுனன் திரும்ப வரல. வந்திருக்கிற அர்ஜுனன் உயிரற்ற ஒரு உடல் மாதிரி வந்திருக்காரே. என்ன ஆச்சு உனக்கு? இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல என்ன நடந்தது? அர்ஜுனா, ஏன் இப்படி இருக்கிற நீ? இந்த மாதிரி அர்ஜுனனை யுதிஷ்டிர மகாராஜ் பார்த்ததே இல்லையே. நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்ல. உனக்கு என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? நீ பொலிவிழந்து காணப்படுகிறாய்.
நீண்ட காலமா நீ துவாரகையில் இருந்ததுனால உன்னை யாராவது அலட்சியப்படுத்தி அவமரியாதை செய்ததால் நிலை ஏற்பட்டதா? இது சிலப்போ நமக்கும் நடக்கும். நமக்கு என்ன நடக்கும்? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம். சிலர் பசங்க வீட்டுக்கு போவாங்க. பெற்றோர்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? 4 பசங்க, ஒரு பையன் அமெரிக்கால, ஒரு பையன் லண்டன்ல, ஒரு பையன் ஆஸ்திரேலியால, ஒரு பையன் துபாயில, இப்படி 4 பேர் 4 திசையில. இந்த அப்பா அம்மா 3 மாசம் காடு 6 மாசம் நாடு 6 மாசம், இந்த 3 மாசம் அந்த பையன் வீட்டுல, அந்த 3 மாசம் இந்த பொண்ணு வீட்டுல. அங்க போய் தங்குனா சிலப்போ மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. ஆஹ் ஏதோ வந்தாங்க போனாங்க போவாங்கன்னு பார்த்தா இங்கேயே உட்காந்துட்டாங்களே. ஏதோ வந்தமா பார்த்தமா போனமான்னு இல்லாம இங்கேயே உட்காந்துட்டு அதை ஏன் பண்றீங்க இதை ஏன் பண்றீங்கன்னு 1000 கேள்வி வேற. எப்பதான் இவங்க போவாங்களோ அப்படின்னு 2 வார்த்தை பேசிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரி ஏதோ உனக்கு நடந்துருச்சா? துவாரகையில நீ விருந்தாளியா போய் தங்கினேன்னு நினைச்சா, நீ அங்கேயே இவ்வளவு நாள் இருந்துட்டியே, உன்னை யாராவது இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாங்களா? உன்னை அவங்க மரியாதை குறைவா பேசிட்டாங்களா? உன்னை யாரும் அலட்சியப்படுத்திட்டாங்களா? இல்லையா? நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தா விருந்தும் மருந்தும் 2 நாளைக்கு தான். இல்லையா? விருந்தாளி வந்தா 2 நாள் விழுந்து விழுந்து கவனிச்சுக்குவோம். சுச்சு இருங்க இருங்க, நீங்க உட்காருங்க, என்ன என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க, என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அந்த விருந்தாளிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எல்லாம் வந்து வடை பாயசம் ஸ்வீட்டு அந்த டிஃபன் அது இது, அவருக்கு பரோட்டா பிடிக்கும், அவருக்கு இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும், எல்லாம் பண்ணி தருவோம் 2 நாள். 3வது நாள் இவர் ஏன் நீ போகாம இருக்கிறாரு அவரு, இவரே நீ போகாம இருக்கிறாரு. 4வது நாள் நீங்க அந்த டேபிள் மேல சாப்பாடெல்லாம் வச்சிருக்கிறேன், நீங்க சாப்பிட்டு அப்படி எனக்கு ஒரு பிளேட் போட்டு எடுத்துட்டு வாங்க. 5வது நாள் நீங்களே சமைச்சு எடுத்துட்டு வாங்க, ஃப்ரிட்ஜில் மாவெல்லாம் இருக்கு, நீங்களே தோசையெல்லாம் சுட்டு எடுத்துட்டு வாங்க. 6வது நாள் வந்தீங்களே ஒரு போன் பண்ணிட்டு வரக்கூடாது, சொல்லிட்டு வரக்கூடாது. 7வது நாள் அவங்களே சொல்லாம கொள்ளாம போயிடுவாங்க. 7வது நாள் அவங்களே சொல்லாம கொள்ளாம போயிடுவாங்க. ஸோ இப்படி இவ்வளவுதான் உபசரிப்பெல்லாம். ஆனா வேத காலத்துல அதிதி தெய்வோ பவ, விருந்தினரை, அதுவும் அழையா விருந்தினர், அழையாமல் ஒரு விருந்தினர் வந்து விட்டாலும் அவர் தேவர்களைப் போல உபசரிக்கப்பட வேண்டும். அழைக்காம சொல்லாம ஒருத்தர் வந்துட்டாலும் அவர் தேவரை போல வழிபட வேண்டும், உபசரிக்கணும். அதிதி தேவோ பவ. அதனால இங்க யுதிஷ்டிர மகாராஜ் என்ன கேட்கிறாரு? உன்னை துவாரகையில நீ இவ்வளவு நாள் துவாரகையில தங்கி இருந்தியே, அதனால உன்னை யாரும் அலட்சியப்படுத்திட்டாங்களா? என்ன அர்ஜுனன் இங்கேயே உட்காந்துருக்கான் அப்படின்னு உன்னை யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல உன் மேல கோவப்பட்டு உன்னை அவமரியாதை ஏதாவது பேசிட்டாங்களா? அதனால மனம் முடிஞ்சு நீ இப்படி ஆயிட்டியா? ரொம்ப வருத்தமா சோகமா இருக்காரு அர்ஜுனன். பக்தருக்கு என்ன வருத்தம் சோகம்லாம்? பக்தருக்கு வருத்தமும் கிடையாது, சோகம் கிடையாது. பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோஷதி ந காங்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மக் பக்திம் லபதே பராம். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, பிரம்மபூத பிரசன்னாத்மா, தன்னை உணர்ந்த ஆத்மா. அர்ஜுனன் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மா, இந்த உடல் அல்ல ஆத்மா. ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதை உணர்ந்தவர் எதற்காகவும் ஏக்கப்படுவதில்லை, எதற்காகவும் கவலைப்படுவதில்லை. ஒரு பக்தருக்கு ஏக்கமோ கவலையோ கிடையாது. அவர் எதற்காகவும் ஏங்கிறது இல்ல. எந்த மாதிரி பக்தர்? தூய பக்தர். நம்மள மாதிரி உள்ளவங்க. நமக்கெல்லாம் ஏக்கம் உண்டு, கவலை உண்டு, பொறாமை உண்டு, எல்லாம் உண்டு. ஏதோ பிரபுபாடைய கருணையால, பக்தர்கள் கருணையால பக்தி தொண்டை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இதை ஒழுங்கா பயிற்சி பண்ணி இந்த குணங்கள்லாம் போக்குறதுக்காக முயற்சி பண்ணணும். ரைட்? சோ பாருங்க, அர்ஜுனன் மாதிரி பக்தருக்கு எதுக்கும் ஏக்கமும் கிடையாது, எதுக்கும் கவலையும் கிடையாது. அப்படி இருந்த அர்ஜுனன் என்ன மாதிரி இருந்தார்? எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தரோ தனுத்தரா தத்ர ஸ்ரீ விஜயோ பூதி துருவா நீதிர் மதிர் மமா. சஞ்சயன் சொல்றார் திருதராஷ்டிரட்ட, போல் பகவத்கீதை அவர்கிட்ட சொல்லிட்டு சஞ்சயன் சொல்றார், திருதராஷ்டிரா உன் வீண் மனக்கோட்டை கட்டாத, வீணா மனக்கோட்டை கட்டாத. திருதராஷ்டிரா வீணா மனக்கோட்டை கட்டாத. உன் பையன் ஒன்னும் ஜெயிக்க போறதில்லன்னு மறைமுகமா சொல்றார். உன் பையன் துரியோதனன் இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறது இல்லைங்கிறத சஞ்சயன் மறைமுகமா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா, எல்லா யோகிகளுக்கும் யோகத்துக்கும் ஈஸ்வரன், எல்லா யோகிகளையும் யோகத்தையும் ஆள்பவர், கட்டுப்படுத்துபவர், காரணமானவர் கிருஷ்ணா. எங்க யோகேஸ்வரனான கிருஷ்ணர் இருக்காரோ, எங்க உன்னத வில்லாளியான அர்ஜுனன் இருக்காரோ, அங்க செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை இருக்குன்னு சொல்ற.
எங்க அர்ஜுனன் இருக்காரோ அங்க செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை. பகவானது தூய பக்தர். பகவானது தூய பக்தருக்குடைய மங்களமானது. ஆனா அர்ஜுனன் இப்ப பார்த்தா பொலி விளந்து இருக்காரு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாரு. இல்லாட்டி அர்ஜுனுடைய சோகத்துக்கு வேற ஒரு காரணம் இல்லை. அர்ஜுனுடைய கவலைக்கும் சோகத்துக்கும் வேற ஒரு காரணம் இல்ல. இதுதான் காரணம். இது கடைசியா கேட்பார். ஒரு 4 ஸ்லோகம் 39 44 வரைக்கும் 4 ஸ்லோகத்துல 44ஆம் ஸ்லோகத்துல இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு யுதிஷ்டிரர் ஜட்ஜ் பண்ணிடுறார். இதுதான் காரணமா இருக்கும். இல்லாட்டி அர்ஜுனனுக்கு என்ன கவலை? அவன் அவன் செல்வத்தின் திருமகளான லக்ஷ்மியினுடைய கணவன், மாதவனுடைய நண்பன். லக்ஷ்மியின் திருமகளின் கணவனான மாதவனுடைய நண்பன் அர்ஜுனன். அவருக்கு என்ன கவலை, ஏக்கம்? ஒன்னும் கவலை, ஏக்கம் கிடையாது, கவலையும் கிடையாது. அவர் எதுக்காகவும் வருத்தப்படுறதும் கிடையாது. அப்படி இருக்கிற அர்ஜுனனுக்கு வருத்தப்படுறான். அப்ப என்னவா இருக்கும்? கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைஞ்சிருக்கணும். இதை தவிர அர்ஜுனன் வருத்தப்படுறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்காது அப்படிங்கறத பின்னாடி கன்க்ளூட் பண்ணுவார், முடிவுக்கு வருவார். சரி, இப்ப என்னென்ன கேள்வி கேட்கிறாரு? உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல நீ ஏன் இந்த மாதிரி இருக்க? நீ உன்னை யாராவது துவாரிகளை இன்சல்ட் பண்ணிட்டாங்களா? இந்த மாதிரிலாம் கேட்கிற. இல்லையா? நம்ம கூட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா? தமிழ்ல சொல்லுவோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனம்ங்கிற கண்ணாடியை முகமென்ற கண்ணாடி காண்பித்து கொடுத்து விடும். மனமென்ற கண்ணாடியை முகமென்ற கண்ணாடி காண்பித்து கொடுத்து விடும். இல்ல என்னங்க, ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க, நல்லா இருக்கு. இல்ல இல்லைங்க, உங்களுக்கு என்னமோ நீங்க ஒரு பழைய முன்ன மாதிரி இல்ல கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா? யாரோ உங்களை திட்டாங்களா இல்லையா கேட்பாங்கல்ல. இப்போ நம்மளை பாக்குறாரு ஒருத்தர், ஒரு நண்பரோ இல்ல கணவரோ மனைவியோ இல்ல யாரோ ஒருத்தர் பாக்குறாங்க. என்ன நீங்க இன்னைக்கு இப்படி, உங்க முகம் என்ன இப்படி வாடி போயிருக்கு? உங்க முகத்துல சந்தோஷம் இல்ல, சிரிப்பு இல்ல, முகம் எல்லாம் வாடி இருக்கு. என்ன 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 உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? என்ன உடம்பு சரியில்லைன்னா மனது கஷ்டம். தலைவலி வந்தா ஆஹா அழகா, அப்பா எப்படி அழகா தலைவலிக்குது அப்படி சிரிச்சிட்டு இருப்போமா? ஆஹ், பல்லு வலிக்குது, ஆஹா இந்த மாதிரி பல்லு வலி நான் அனுபவிச்சதே இல்லை அப்படி. தலைவலி பல்லு வலி வந்தாலே தாங்க முடியாது, முகம் அப்படியே மாறிடும். சோ இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா முகம் மாறிடுது. சரி, அதுக்கப்புறம் யாராவது ஏதோ திட்டாங்க, நேரா கூட திட்டல, நேரா கூட திட்டல, ஒரு பக்தர் சொல்லிட்டாரு, அந்த பக்தர் உங்களை இப்படி சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் முகம் மாறிடும். அவரே என்ன பத்தி எப்படி சொன்னாரு, ஏன் அப்படி சொன்னாரு, அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் யாரா பாக்குறாங்க, என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி எதுவும் யோசிக்கிறீங்க, என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க நீங்க? அது உங்களுக்கு தெரியாது, அந்த பக்தர் என்னை பத்தி அப்படி சொல்லிட்டு. நீங்க கேட்டீங்களா அத? இல்ல, அவர் பேசியிருக்காரு. அது நேர்ல கேட்காமலேயே எனக்கு கஷ்டமா இருக்கு, அப்ப நேர்ல கேட்டா இன்னும் கஷ்டமா. நேர்ல கேட்காமயே கஷ்டம், நேர்ல கேட்டா அதுவும் ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சா? உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல யாரோ உன்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல யாரோ உன்னை இக்னோர் பண்ணாங்களா? என்ன ரீசன் அப்படின்னு கேக்குறாரு. சரி, அடுத்தது என்ன கேக்குறாரு? கஷின்னாபிகதோ அபாவை சப்தாதிபிரமங்களை ந தத்தம் முக்தமதிப்ய ஆசயாயத் பிரதிக்ருதம். யாராவது உன்னை அன்பில்லா வார்த்தைகளால் அழைத்தார்களா? அல்லது உன்னை பயமுறுத்தினார்களா? கேட்டவருக்கு உன்னால் தானம் கொடுக்க முடியாமல் போய்விட்டதா? அல்லது உன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்ற இயலவில்லையா? சரி, இது ஒருத்தருடைய சோர்வு, மன சோர்வு, மன தளர்வு, அல்லது சந்தோஷம் இல்ல, துக்கம், கவலை, இப்படி எல்லாம் நமக்கு நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கோ? இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம். ஒண்ணு, நம்மளை யாராவது ரொம்ப கோபமா பேசியிருக்கணும். ஏன் இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க? என் ஆபீஸ்ல அவர் என்ன திட்டாரு, என் ஸ்கூல்ல மேடம் என்ன திட்டாங்க, இல்ல என் கணவர் என்ன திட்டாரு, என் மனைவி என்ன திட்டா, இல்ல என் பிள்ளைங்க என்ன இப்படி பேசிட்டாங்க. ஏதோ சம்திங் வேர்டு, இந்த வார்த்தை, அன்பில்லாமல் வரக்கூடிய வார்த்தை இல்லையா? தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு, பயங்கர வலி ஆயிடும். யாராவது அடிச்சா கூட நம்ம வலிக்காது, திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலியை தாங்கவே முடியாது. அது கோபத்துல பயங்கரமான வார்த்தைகள்லாம் திட்டிடுவாங்க. அந்த திட்டினவன் திட்டிட்டு போயிடுவான், திட்டு வாங்கணும் அதையே நினைச்சுக்கிட்டு, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன சொல்லிட்டாங்க. அதனால யாராவது நம்ம கிட்ட அன்பா பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாருங்க, அவர் யாருன்னே தெரியாது, என்கிட்ட எவ்வளவு அன்பா பேசுறாரு.
இல்லையா? முன்பின் தெரியாதவங்க அன்பா பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தெரிஞ்சவங்க திட்டினா வலிக்கும். என்னை பத்தி தெரிஞ்சே என்ன இப்படி திட்டுறாங்களே, என்ன இப்படி பேசுறாங்களே. அதனால உன்னை யாராவது அன்பில்லாத வார்த்தைகளால திட்டிட்டாங்களா, இல்ல கெட்ட வார்த்தையில உன்னை கூப்பிட்டாங்களா, ரொம்ப கோபமான ஏதோ வருது கடும் சொற்களை பயன்படுத்தினாங்களா, யாரோ உன்னை பயமுறுத்தினாங்களா? அர்ஜுனன் யார் பயமுறுத்த முடியும்? அர்ஜுனாவ அர்ஜுனுடைய காண்டீபம் எடுத்தா அந்த காண்டீப சப்தத்துக்கே எல்லாம் பயந்து போகணும். நம்ம படிக்கிறோம் பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல. பாண்டவர்கள் தங்க சங்கம் முழங்கும் போது எதிரணியில் இருக்கிறவங்க ஹிருதயம் படபடத்துது. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்திரோ யுதிஷ்டிரா நகுலோ சகதேவஷோ சுவஷோ மணிபுஷ்பகோ. இந்த சங்க முழக்கம், சங்க நாதம், கௌரவர்கள் சங்கு ஊதும் போது பாண்டவர் சைடு யாருக்குமே பயம் இல்லை. ஆனா கிருஷ்ணர் உட்பட பாண்டவர் அணியில சங்கு ஊதும் போது கௌரவருக்கு உண்மையாலுமே சங்கு ஊதுற மாதிரி இருந்துச்சு. கௌரவருக்கு சங்கு ஊதியாச்சு. பாண்டவர் அணியில சங்கு ஊதுனா கௌரவர்களுக்கு சங்கு ஊதியாச்சு. அவ்வளவுதான். சோ அர்ஜுனனுக்கு பயம் இல்ல. அப்ப இங்க யுதிஷ்டிரர் என்ன நினைக்க, ஒருவேளை யாரும் அர்ஜுனன் பயமுறுத்தி இருப்பாங்களோ? அர்ஜுனன் யார் பயமுறுத்த முடியும்? கிருஷ்ணருடைய பக்தனும் நண்பனுமா இருக்கார் அபயச்சரன். பிரபுபாருக்கு பேரு அபயச்சரன். ஆ பயா, பயம்னா பயம், ஆ பயம்னா பயப்படாத. ஒரு பக்தனுக்கு எதை பத்தியும் பயம் கிடையாது. மரணத்தை கூட ஒரு அன்பா வரவேற்பாங்க. மரணம் என்ன செஞ்சிட முடியும்? துருவ மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், இவங்கெல்லாம் மரணத்தை கண்டு கூட பயந்துக்கல. பிரகலாதர் 5 வயசு குழந்தைங்க, 5 வயசு குழந்தை பிரகலாதர். மரணத்தை கண்டு துளி கூட பயம் இல்லை. நெருப்புல தூக்கி போறீங்களா போட்டுக்கோங்க, சமுத்திரத்தை தூக்கி போடுறீங்களா போடுங்க, மலை உச்சின்னு தூக்கி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. மலை உச்சின்னு தூக்கி போறீங்களா தாராளமா போட்டுக்குங்க, நெருப்புல போடுறீங்களா போட்டுக்குங்க, என்னன்னாலும் பண்ணிக்கங்க. யானை வச்சு மிதிக்கிறீங்களா மிதிச்சுக்கோங்க, விஷம் வச்சு கொள்றீங்களா என்ன வேணா பண்ணுங்க. ஏன்னா நான் இந்த உடம்பே இல்ல ஆத்மா. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா. ஆத்மாவை நீரால் நனைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களை கொண்டு வெட்ட முடியாது. இதெல்லாம் நாமளும் படிச்சிருக்கிறோம், பிரகலாதரும் படிச்சிருக்கிறாரு. பிரகலாதருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பிரகலாதர் பிராக்டிக்கலா அதை ரியலைஸ் பண்ணார். அவர் என்னன்னா தன்னை உணர்ந்த ஆத்மா. நாமளா இருந்தோம் அவ்வளவுதான், நெருப்பை கண்டா ஓடிடுவாங்க இருந்து. ஆஹா, இந்த நெருப்புல நான் எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுவேன். சோ பிரகலாதருக்கு நல்லா தெரிஞ்சது, இந்த உடம்பை எரிக்கலாம், இந்த ஆத்மாவை எரிக்க முடியாது. இந்த உடம்ப நீர்ல கொண்டு போய் நினைக்கலாம், ஆத்மாவை நினைக்க முடியாது. தன்னை உணர்ந்த ஆத்மா. பிரகலாதருக்கு பயமே இல்லை, துளி கூட பயம் இல்லை. ஹிரண்யகசிபு அவ்வளவு டார்ச்சர் பண்றாரு, தொந்தரவு பண்றாரு, பிரகலாதருக்கு பயமே இல்லை. பரீட்சித் மகாராஜுக்கு பயம் இல்லை, துருவ மகாராஜுக்கு பயம் இல்லை. சோ அப்படி இருக்கும்போது அர்ஜுனனுக்கு என்ன பயம்? அர்ஜுனனுக்கு பயம் இல்லை, அர்ஜுனனை யாரும் பயமுறுத்த முடியாது. ஆனா யுதிஷ்டர் பாக்குற அர்ஜுனன் ரொம்ப தளர்ந்து போய் சோகமா இருக்காரு. ஒருவேளை யாரும் பயமுறுத்திட்டாங்களோ அவரை, இல்லையா? சில நேரம் நம்ம முகத்தை பார்த்தா அப்படி பதட்டமா இருக்கும். என்ன ஆச்சு இவருக்கு? யாரோ ஒண்ணு பயமுறுத்திட்டாங்களா? ஏதாவது சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி பயமுறுத்திட்டாங்களா இருக்கு. இதெல்லாம் அகத்தின் அழகு முகத்துல தெரியுது. சரி, கேட்டவருக்கு உன்னால் தானம் கொடுக்க முடியாமல் போய்விட்டதா? பாத்தீங்களா? அடுத்தது ஒரு சத்திரியா, ஒரு சத்திரியன்ட்ட தானம்னு கேட்டுட்டா அவர் மறுக்க கூடாது. அப்படி மறுக்க, ஒருத்தர் தானம்னு கேட்டு ஒரு சத்திரியன்ட்ட தானம்னு கேட்டு அவர் கொடுக்காம விட்டுட்டா அவருக்கு பெரிய வருத்தம். ஐயோ, அவர் என்கிட்ட கேட்டு நான் கொடுக்க முடியாம போச்சே. அவர் என்கிட்ட தானம்னு என்கிட்ட தானம்னு வந்தாரு, நான் ஒண்ணும் கொடுக்க முடியாம போயிட்டேனேன்னு வருத்தப்படும். அந்த மாதிரி நீ ஏதாவது உன்கிட்ட யாராவது தானம் கேட்டு நீ கொடுக்க முடியாம அந்த கவலையில இருக்கியா? நீ உன்னால கொடுக்க முடியாம போயிருச்சா? அல்லது உன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்ற இயலவில்லையா? யார்கிட்டயாவது வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாத்தாம போயிட்டியா? அதான் கவலையா இருக்கிறியா? நம்ம எல்லாம் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. நம்ம இங்க பாருங்க, அர்ஜுனனுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம். இந்த இடத்துல அர்ஜுனனை எடுத்துட்டு நம்மளை அப்படியே பொருத்தி பாருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும்? அர்ஜுனனை எடுத்துட்டு நம்மளை பொருத்தி பார்க்கணும். யாராவது நம்மள அன்பில்லாம வார்த்தை பேசிட்டு என்ன பண்ணுவோம்? அவன் 4 வார்த்தை பேசுற, நம்ம 8 வார்த்தை பேசுவோம். யாராவது நம்மளை கோபத்துல திட்டா நம்ம டபுள் மடங்கா திட்டுவோம். அதுக்கப்புறம் நம்மளை யாரா பயமுறுத்த நினைச்சா அவனை பயமுறுத்தி ஓட விட்டுருவோம். அவனை பயமுறுத்தி ஓட விட்டுருவோம். அதுக்கப்புறம் தானம் கேட்டா, அட என்னங்க, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி வச்சிருக்கேன், தனக்கு மிஞ்சிதாங்க தானம் எல்லாம்.
என்னங்க நீங்க எல்லாம் தானம் தானங்கிறீங்க, தனக்கு அப்புறம் தான் தான தர்மம் எல்லாம் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய மொழி ஒரு என்ன ஒரு பழமொழி வேற வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கொள்கை தத்துவம். என்னது கொள்கை? அதெல்லாம் தான தர்மம் எல்லாம் தனக்கு அப்புறம் தாங்க. ஒருத்தர் வந்து கேட்டா கொடுத்துடணுமா என்ன, நமக்கு அப்புறம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவோம். தானமாவது ஏனமாவது போங்க. அதுக்கப்புறம் கொடுத்த வாக்குறுதி, வாக்குறுதியாவது என்ன, கொடுத்த வாக்கு காப்பதும் சட்டமா என்ன, அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவோம் செய்ய மாட்டோம், அதெல்லாம் அப்படிதான் எடுத்துக்கணும். இதை பத்திலாம் நமக்கு கவலையே கிடையாது. இந்த 4 விஷயத்துல நமக்கு கவலையே கிடையாது. யாரா திட்டுனா பதிலுக்கு திட்டிடுவோம், யாரா பயமுறுத்த நினைச்சா அவங்கள பயமுறுத்தி ஓட விட்டுருவோம். அப்புறம் யாரா தானம் வந்து கேட்டா ஐயா எனக்கு கொடுங்க நீங்க எங்கிட்டயே ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவோம். அப்புறம் கொடுத்த வாக்குறுதியா, அதெல்லாம் என்னங்க நான் எப்ப கொடுத்தேன்னு வாக்குறுதியா அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே, நான் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவோம். ஆனா இது வந்து சாஸ்திரம் தர்மம் என்னது, இதெல்லாம் தர்மம். ஏன் ஒருத்தர் கவலைப்படுவாங்க, யாராச்சும் என்னடா அது அவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டா அது முகத்துல தெரிஞ்சிரும். ஏதோ பயமாயிட்டாலும் முகத்துல தெரிஞ்சிரும். ஏன் உன் முகம் அப்படி பயந்து போயிருக்கு, வெளிரி போயிருக்கு. அப்புறம் யாராவது கேட்டு ஒண்ணு கொடுக்காம விட்டு அது கவலையில என்ன, உன்ட்ட ஏதாவது கேட்டு யாராவது கேட்டு கொடுக்க முடியாம போயிடுச்சா அதான் கவலையா இருக்கியா? நீங்க நான் நிறைய தானம் எல்லாம் பண்ணிருக்கேங்க, அவங்க வந்து கேட்டாங்க என்னால கொடுக்க முடியாம போச்சுங்க, அதான் ரொம்ப கவலையா இருக்கு. சிலர் வந்து உதவின்னு வருவாங்க, நமக்கு கூட அந்த அனுபவம் எல்லாம் இருக்கலாம். சிலர் யாராவது உதவின்னு வந்திருப்பாங்க, ஐயோ உதவின்னு வந்து கேட்டாங்க என்னால செய்ய முடியாம போயிடுச்சேன்னு ஒரு கவலையில உட்காந்து. அப்புறம் கொடுத்த வாக்குறுதி, இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு சாஸ்திரத்துல. சாஸ்திரத்துல பலி மகாராஜாவுடைய கதையில வரும். பலி மகாராஜா வந்து வாமனமூர்த்திக்கு வாக்கு கொடுத்துருவார். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக என்ன நடந்தாலும் சரின்னு முடிவு பண்ணிட்டார். அதுதான் வைராக்கியம், ஒரு சத்திரியாவுடைய வைராக்கியம். ஒரு 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 கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறது தர்மம். சோ சுக்கராச்சாரியர் சொல்றாரு, பலி கொடுக்காத, அது விஷ்ணு உன்னை ஏமாத்தி எல்லாத்தையும் எடுத்துருவாரு, விஷ்ணு தான் வந்திருக்காரு கொடுத்துறாத. பலி மகாராஜ் சொல்றாரு, அவர் விஷ்ணுவா இருந்தாலும் நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நான் வாக்குறுதி மீறினா என் வம்சம் என்னை இகழ்ந்து பேசும். பாருங்க, எங்க முன்னோர்களான பலி வந்து கொடுத்த வாக்குறுதி காப்பாத்த போயிட்டான்னு பின்னாடி வரவங்கள என்ன வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க, அவமரியாதை பேசுவாங்க, இந்த ஊரே என்ன ஏளனம் பண்ணும். அது மட்டும் இல்ல, நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தின இந்த பூமி வந்து என்ன தாங்காது, இந்த பூமிக்கு பாரம் ஆயிருவேன். இந்த மாதிரிலாம் திங்க் பண்றாரு பலி மகாராஜ். அதனால சுக்கராச்சாரியர் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் தானம் கொடுப்பேன். சுக்கராச்சாரியர் சபிக்கிறார், என் வார்த்தையை மீறி தானம் கொடுத்தா நீ எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் நிற்பேன். பரவாயில்ல, ஒரு சத்திரியன், ஒரு ஒரு சத்திரியனுடைய தர்மம் என்னன்னா தானம் கொடுக்கணும். என் உடமையெல்லாம் போனாலும் சரி நான் கொடுத்த வாக்குறுதி பின்வாங்க மாட்டேன். இதுதான் கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை. பலி மகாராஜ், பலி மகாராஜா கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை ஏன் கிடைச்சது, பலி மகாராஜா கொடுத்த வாக்குறுதியில உறுதியா நிக்கிறார். அவர் விஷ்ணுவா இருந்தால் நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் வந்து கொடுத்த வாக்குறுதியை மீறிட்டு நான் இந்த பூமியில வாழ்ந்தா எனக்கு என்ன புகழ். அதே சமயம் இந்த கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாத்தி இந்த உடலை விட்டாலும் வரும் சந்ததிகள் என் புகழ் பாடுவாங்க. பாருங்க, பலி மகாராஜா வந்து சொந்த வாக்குறுதியை காப்பாத்துக்க உடலை தியாகம் பண்ணார். அதனால எனக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துதான் என் தர்மம் சொல்லிட்டு பலி மகாராஜர் உறுதியா நிக்கிறார். இந்த உறுதி, இந்த தர்மத்தை பின்பற்ற உறுதி கிருஷ்ணாவை கவர்ந்தது. பலிக்கு வந்து தூய பக்தி தொண்டு கொடுத்தார். பலிட்டு இருந்து கிருஷ்ணா எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, 3 உலகத்தையும் பலிட்டு இருந்து பறிச்சுக்கிட்டாரு. ஆனா பலி மகாராஜாவுக்கு வந்து யாருக்குமே கிடைக்காது, 33 கோடி தேவதைகள் கூட தேவதைகள் கூட கிடைக்காத ஒரு அற்புதமானது தூய பக்தி தொண்டு. அதை வந்து பலி மகாராஜ் கொடுத்துட்டாரு. தேவர்கள் போய் பகவான்கிட்ட சொர்க்கத்தை போயிட்டு கொடுங்க தான் கேட்டாங்க, தூய பக்தி கொடுங்கன்னு கேட்கல. சோ தேவர்களுக்கு பகவான் என்ன பண்ணாரு, சொர்க்கத்தை மீட்டு கொடுத்துட்டாரு. பலி மகாராஜுக்கு தூய பக்தி கொடுத்துட்டாரு. ரைட். சோ கொடுத்த வாக்குறுதியில உறுதியா நின்னார் பலி மகாராஜ். சரி, அடுத்தது. கசித்வம் பிராமணம் பாலம் காம்பரதம் ரோகிணிம் ஸ்திரியம் சரணோ சரணோபஸ்ருதம் சத்வம் நாத்யக்ஷி சரணப்பிரதா. பிராமணர்கள், குழந்தைகள், பசுக்கள், பெண்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் போன்ற ஜீவன்களை எப்பொழுதும் காப்பவனாக நீ இருக்கிறாய். உன்னிடம் பாதுகாப்பு தேடி வந்த அவர்களுக்கு உன்னால் பாதுகாப்பு அளிக்க இயலவில்லையா, அதனாலதான் நீ கவலையா இருக்கியா, அதான் நீ வருத்தமா இருக்கியா? சோ ஒரு சத்திரியோட டியூட்டி, ஒரு சத்திரியோட தர்மம் என்னன்னா, பிராமணர்கள், பண்டிதர்கள்,
பக்தர்கள் இவங்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு சத்திரியனுக்கு. அதே மாதிரி குழந்தைங்க, வயசானவங்க, பெண்கள், பசுக்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவங்க, இவங்க ஒருபோதும் தண்டிக்கப்படக்கூடாது, இவங்க ஒருபோதும் பாதிக்கப்படக்கூடாது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, யுத்தத்தை ஊருக்கு வெளியில வச்சிருப்பாங்க. இப்ப ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேல போர் தொடுக்க போகுதுன்னா, இந்த குருக்ஷேத்திரமே பாருங்க. அஸ்தினாபுரம்ங்கிறது பாண்டவருடைய கௌரவருடைய கோட்டை, தலைநகரம். சோ ஊருக்குள்ள சண்டை போடல, குருக்ஷேத்திரங்கிற ஒரு கிரவுண்ட் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. வீரர்கள்லாம் கிரவுண்டுக்குள்ள போனாங்க. பெண்கள், பிராமணர்கள், பெண்கள், வயதானவங்க, பசுக்கள், குழந்தைங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, பொதுமக்கள், இவங்க எல்லாம் நகரத்துல பாதுகாக்கப்பட்டாங்க, பாதுகாப்பா இருக்காங்க. ரெண்டு நாட்டுக்கு சண்டை வந்தது, ரெண்டு நாட்டு ராஜாக்களும் சண்டை போடுறாங்க. ஆனா அங்க பெண்கள், குழந்தைங்க, பிராமணர்கள் யாருக்கும் பாதிப்பு கிடையாது. இந்த நாட்டு ராஜா அந்த நாட்டு ராஜாவை கைது பண்ணிட்டாலே இந்த ராஜ்யம் அவங்களுக்கு ஆயிடும். அந்த ராஜாவை கொன்னுட்டாலோ, இப்போ ஒரு ராஜா இன்னொரு நாட்டு மேல போர் தொடுத்தாரு, அந்த ராஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டாரு, கைது பண்ணிட்டாரு, இல்ல கொன்னுட்டாருன்னா இமிடியட்டா அந்த ராஜ்யம் ஃபுல்லா அவர் கீழே வந்து. அப்ப கூட எதிரி இந்த ரெண்டு பேரும் தான் எதிரியா இருந்தாங்க தவிர பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படல. இப்படிதான் யுத்த தர்மம் இருந்தது. இன்னைக்கு என்ன பண்றாங்க, ரொம்ப விஞ்ஞானம் எல்லாம் முன்னேற்றம் ஆயிடுச்சு, ரொம்ப படிச்சு ஐடில படிச்சு அதுல படிச்சு இது சயின்டிஸ்ட் ஐஎஸ்ஆர் எல்லாம் போய் பெரிய பெரிய அணுகுண்டெல்லாம் கண்டுபிடிச்சு தொப்புன்னு ஒரு நாட்டு மேல போட்டுரும். அதுல பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்க, பசுங்க, எந்த பாகுபாடுகளும் எல்லாரும் கொல்லப்படுறாங்க. இதுதான் நாகரிக முன்னேற்றம். மனுஷன் ரொம்ப நாகரிகம் ஆயிட்டாங்க, விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்துருச்சு, அணு ஆயுதம் கண்டுபிடிச்சு அப்பாவி மக்கள் மேல போடுவான். தலைவர்களை நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள ஒளிஞ்சு உட்காந்துருப்பான். அந்த காலத்துல மகாரதர்கள் யுத்த பூமியில இருக்காங்க. பீஷ்மர், துரோணர், கர்ணர், கிருப்பாச்சாரி எல்லாம் யுத்த பூமியில இருக்காங்க. இந்த மாதிரி அப்பாவி சிப்பாய்களை சண்டை போட விட்டு இந்த தலைவர்கள்லாம் போய் ராஜ்யத்துல உட்காந்துட்டு விளையாட்டு பேசிட்டு இருக்கல, டீ குடிச்சிட்டு கதை பேசிட்டு இருக்கல. அப்ப பெரும் தலைவர்கள்லாம் களத்துல நின்னாங்க. இன்னைக்கு உட்காந்துட்டு இவர் செய்து சரியா அவர் செய்து சரியா தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவி மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கலியுகம். சோ வேத காலத்துல என்ன நடந்திருக்கு, அதனாலதான் இங்க கேட்கிறார். இங்க யுதிஷ்ட மகாராஜ் கேட்கிற அர்ஜுனன்ட்ட, நீ எப்பவுமே இது செய்யறவன் ஆச்சே அர்ஜுனா, நீ ஒரு சத்திரியன், நீ எப்பவுமே இதுல கவனமா இருப்ப. பிராமணர்கள், குழந்தைகள், பசுக்கள், பெண்கள் இவங்க எல்லாம் பாதுகாக்கப்படணும்னு. அப்படி யாருக்காவது பாதுகாப்பு அளிக்க முடியாம போயிடுச்சா உனக்கு? எங்கேயாவது பிராமணர்கள் உன்னால துன்பப்படுத்தப்பட்டாங்களா, இல்ல பிராமணர் துன்பப்படும் போது நீ உதவி செய்ய முடியாம போயிடுச்சா? உன் கண்ணு முன்னாடியே குழந்தைகள் சித்திரவதை செய்யப்பட்டாங்களா, பசுக்கள் துன்புறுத்தப்பட்டதா, இல்ல பெண்களுக்கு அநீதி நடந்ததா, இல்ல யாராவது நோய்வாய்ப்பட்டவங்க துன்பப்பட்டு கிடந்தாங்களா, இதெல்லாம் நீ பார்த்து உன்னால உதவி செய்ய முடியாம போயிடுச்சா? அப்ப என்ன அர்த்தம், இவங்களுக்கெல்லாம் உதவ வேண்டியது தர்மம். மனிதகுல தர்மம் சத்திரிய தர்மம் இதெல்லாம் பாதுகாக்கும். பிராமணர்கள் தான் மன்னர்களை உருவாக்குறவங்க. தர்மத்தின் படி அவனை ஆட்சி பண்ண வச்சு செங்கோல் ஆட்சி. சத்திரிய பலம், பிராமணா பிரெயின், புத்திசாலித்தனம். இங்க பிராமணன் சும்மா பூணூல் போட்ட பிராமணர் இல்ல, அனைத்து சாஸ்திரம் படி அறிந்து கொண்டு அதை கற்று உணர்ந்து அதன்படி வாழும் ஒரு பிராமணன், சாஸ்திர முறைப்படி வாழும் பிராமணன், தன்னை உணர்ந்த ஆத்மா. அந்த மாதிரி பிராமணர்கள், பச்சிலம் குழந்தைகள், ஒண்ணும் அறியாத குழந்தைகள், அப்புறம் பசுக்கள். பசுக்கள் தாய்க்கு சமம். பெண்களும் அதே மாதிரிதான், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. சோ இதெல்லாம் நீ பண்ண தவறிட்டியா, உனக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாம போயிடுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அதனாலதான் நீ சோகமா இருக்கியா? அடுத்தது, கசித்வம் நாகமோ காம்யாம் கம்யாம் வாசத்கிருதாம் ஸ்திரியம். கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மன்னிக்கணும், இங்க ஏதோ நெட் ப்ராப்ளம் ஆகி கட் ஆயிடுச்சு. சாரி, ஒரு செகண்ட். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. ஓகே, நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? எத்தனாவது ஸ்லோகம்? ஒரு நிமிஷம். 42வது ஸ்லோகம் படிச்சேன்னு நினைக்கிறேன். யா, கஷித்வம் நாகமோகாம்யாம் கம்யம் வாசத்கிருதாம் ஸ்திரியம் பராஜிதோ வாத பவான் நா உத்தமை நா சமைபதி. தீய ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணுடன் நீ தொடர்பு கொண்டாயா, அல்லது தகுதியுள்ள ஒரு பெண்ணை நீ முறையாக நடத்தவில்லையா, அல்லது வழியில் உம்மை விட தாழ்ந்த அல்லது உனக்கு சமமான ஒருவரால் தோற்கடிக்கப்பட்டாயா? இது அடுத்தது. ஒரு சத்திரியாவுடைய டியூட்டி. ஒரு சத்திரியன் ஆஹ் ஒழுக்கமில்லாத பெண்ணோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. சத்திரியா மட்டும் இல்ல, இது எந்த ஒரு ஆணும் தவறான முறையில் பாலுறவு கொள்ளக்கூடாது. அது தர்மத்துக்கு புறம்பானது. இல்லீகல் செக்ஸ், தகாத உறவு. அந்த மாதிரி ஏதாவது நீ தகாத உறவு செஞ்சுட்டு அதனால நீ தலை குனிஞ்சு நிக்கிறியா, அல்லது உன்னை சரணடைந்த ஒரு தகுதியான பொண்ணு உன்னை ஏத்துக்கங்கன்னு சொல்லி நீ ஏத்துக்காம விட்டுட்டியா? ஒரு சத்திரியன்ட்ட ஒரு பெண் சரணடைந்தால் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, கிருஷ்ணர் கூட 16,100 ராணிங்க கிருஷ்ணர்ட்ட சொன்னாங்க, நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும், யாரு கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா என்ன நரகாசுரன் தூக்கின்னு போயிட்டான். 16,100 ராணிகளை நரகாசுரன் தூக்கின்னு போயிட்டதுனால இனி எங்களை யாரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு அசுரன் எங்களை தொட்டு தூக்கின்னு போயிட்டா, கடத்தின்னு போயிட்டான். அந்த காலத்துல ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டாலே ஒருத்தனும் கல்யாணம் பண்ண மாட்டான். இன்னைக்கு பெண்கள்லாம் யாரோடய கையை கோத்துன்னு போறான் கலியுகத்துல. கலியுகத்துல எல்லாம் தலைகீழ நடக்குது. சரி, அப்போ இங்க என்ன கேக்குறாங்க? யுதிஷ்டர் மகாராஜ் அர்ஜுனனை பார்த்து கேக்குறாரு, யாரா ஒரு பொண்ணு என்னை ஏத்துக்கங்கன்னு சொல்லி நீ ஏற்றுக்காம விட்டுட்டியா? அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் சாஸ்திரத்துல ப்ரோப்பார் கோட் பண்ணிருக்காரு பொருளுரையில ப்ரோப்பா என்ன கோட் பண்றாரு? ஒரு முறை பீமன்ட்ட இடிம்பிங்கிற ஒரு அரக்கி பீமனுடைய அழகுல மயங்கி போய் என்ன நீங்க ஏத்துக்கங்கன்னு சொன்னா பீமன் ஏத்துக்க மாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் குந்தி தேவி எல்லாம் சொன்ன உடனே பீமன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் கதோத்கஜன் பிறந்தார். அப்போ சாஸ்திர வழக்கம் என்னன்னா, ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்த ஆண்மகன் எந்த குலத்து பெண்களை வேணாலும் மணந்து கொள்ளலாம். குறிப்பாக சூத்திர குலத்திலேயோ அல்லது மற்ற குலத்துல பிறந்த பெண்களை மணந்து கொள்ளலாம். ஆனா ஒரு தாழ்ந்த குலத்துல பிறந்த ஆண் உயர்ந்த குலத்து பெண்ணை மணந்து கொள்ள கூடாது. இதெல்லாம் இன்னைக்கு பேசினா பெரிய சர்ச்சையாயிரும். பாருங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க, அடக்குமுறை பண்றாங்க, அதிகாரம் பண்றாங்க, ஊன்னு ஒரு நிறைய பேர் கொடி பிடிச்சிட்டு வேற வருவாங்க. ஆனா இது எதன் அடிப்படையில சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு கலியுகத்துல கலோ சூத்திர சம்பவா, கலியுகத்துல எல்லாரும் சூத்திரர் தான். கலியுகத்துல யாரும் பிராமணர்லாம் கிடையாது, கலியுகத்துல எல்லாம் சூத்திரா தான். அதனால இந்த முறையெல்லாம் கலியுகத்துல எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. ஆனா என்ன ஒரு வழக்கம்னா, உயர்ந்த குலத்துல பிறந்தவங்க, இப்ப உதாரணத்துக்கு வியாச மகரிஷி, வியாசதேவர் சத்தியவதியோட 2 மருமகளுக்கு குழந்தை கொடுக்கிறார். பராசரர் சத்தியவதிங்கிற அந்த பொண்ணுக்கு வியாசரே மகனா வந்தார். அப்ப பராசரும் வியாசரும் உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க பிறப்பால, சத்தியவதி எல்லாம் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவங்க. அதே மாதிரி சத்தியவதியோட 2 மருமகளும் சத்திரிய குலத்தை சார்ந்த பெண்கள். அப்போ உயர்ந்த குலத்துல பிறந்த பிராமணர்கள் மற்ற குலத்தை சார்ந்த பெண்களோடு உறவு கொள்றதும், அவங்களை திருமணம் செய்து கொள்றதும், அவங்களுக்கு குழந்தை கொடுக்கறதும் வழக்கத்துல இருந்திருக்கு. ஆனா அதே சமயம் தாழ்ந்த குலத்துல பிறந்த ஒருவன் உயர்ந்த குலத்து பெண்ணை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சாஸ்திரத்துல இருக்கு. அதுதான் இங்க உதாரணம் ப்ரோப்பா கொடுத்திருக்காரு. யயாதிட்ட போய் சுக்கராச்சாரிய என் மகளை கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற தேவயானிக்கு யயாதி ரொம்ப பிடிச்சு படுத்து, என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா யயாதி மறுக்கிறார். ஏன்னா நீ ஒரு பிராமணுடைய பெண், நான் ஒரு சத்திரியன், நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தர்மம் ஆகாதுங்கிறார். சோ இப்படி ஒரு காலத்துல தான் வழக்கத்துல இருந்தது. கலியுகத்துல எல்லாம் தலைகீழ போயிடுச்சு. ஆனா ஒரு காலத்துல தான் வழக்கத்துல இருந்தது. அப்பதான் வர்ண சங்கரா வராது, தேவையில்லாத சந்ததிகள். நல்ல ஒரு தந்தையோட நல்ல ஒரு தாயினுடைய கருவுல போகும்போது நல்ல ஒரு சந்ததி உருவாகும். அதுல மாற்றம் ஏற்படும் பொழுது தேவையில்லாத சந்ததிகள்லாம் பூமிக்கு பாரமாயிடும். இதெல்லாம் ஒரு வழக்கத்துல இருந்தது. அதனால இங்க யுதிஷ்டர் மகாராஜ் கேட்கிறாரு, யாராவது ஒழுக்கமில்லாத பெண்ணோடு நீ தொடர்பு கொண்டு விட்டாயா, அல்லது ஒரு தகுதி வாய்ந்த பெண் உன்னை அணுகி நீ அவளை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதுக்கப்புறம் ஒரு சத்திரியனுக்கு அவமானம் யுத்தத்தில் தோத்து போறது.
அதுவும் தன்னை விட சக்தி குறைந்தவன், தன்னை விட பலத்தில் குறைந்தவன் தமக்கு சமமானவன்ட்ட தோத்து போயிட்டா அவனுக்கு அவமரியாதை, அவன் வந்து வருத்தப்படுவான். அந்த மாதிரி யாரோ அவனை தோல்பிச்சுட்டாங்களா, யாராலும் வெல்ல முடியாத அர்ஜுனா உன்னை யாராவது தோல்பிச்சுட்டாங்களா, அந்த மாதிரி தோத்து போனதுனால இப்ப தலை குனிஞ்சிருக்கிறியா, இல்ல ஏதோ ஒரு பெண்ணோடு தகாதோரவு கொண்டு விட்டாயா, இல்ல யாராவது பெண் உன்னை சரணடைந்து அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டாய், உன்னுடைய சோகத்துக்கான காரணம் என்ன, உன் கவலைக்கான காரணம் என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்து இந்த மாதிரி விஷயங்களை கேட்கிறார். அபிஸ்ரித் பர்ய புங்ஸ்தவம் சம்போஜான் விருத்தபாலகான் ஜுகுப்சிதும் கர்ம ஜிக்கிஞ்சி கிருதவான் நயத் அக்ஷமம். உன்னுடன் உணவருந்த தகுதியுடையவர்களான முதியோர்களையும் சிறுவர்களையும் உதாசீனப்படுத்திவிட்டு நீ மட்டும் தனியாக உணவருந்தினாயா, ஏதேனும் மன்னிக்க முடியாத வெறுக்கத்தக்க குற்றத்தை நீ செய்து விட்டாயா. சரி, இப்ப வேற என்ன காரணமா இருக்கும்? இது நம்ம எல்லாம் பண்ற விஷயம்தான். யார் சாப்பிட்டா என்ன, சாப்பிடல, எனக்கு பசிக்குது நான் போட்டு சாப்பிட்டேன், அவ்வளவுதான். எனக்கு பசி சாப்பிட்டேன். தாத்தா சாப்பிட்டாரா, பாட்டி சாப்பிட்டாங்களா, அப்பா சாப்பிட்டாங்களா, அம்மா, இன்னைக்கு அதெல்லாம் பாக்குறதே இல்லை. போனை வச்சுக்கிட்டு நமக்கு பிளேட்ல என்ன உண்டோ அதை போட்டு சாப்பிடுறது, எப்ப பாரு போனு கூடயே இருக்குது. இது ரொம்ப கெட்ட பழக்கம். அதுவும் ஒரு குடும்பஸ்தன். சாஸ்திரம் என்ன சொல்லுது, புரோபார் பொருளுரை எழுதியிருக்காரு. ஒரு குடும்பஸ்தர் தன் வீட்டுல சமைச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில வந்து, ஐயா யாராவது பசியோடு இருக்கீங்களா, எங்க வீட்டுல பிரசாதம் இருக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடணும். இன்னைக்கு யாரா அப்படி பண்றோமா? வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுத்தாலே பெரிய விஷயம். வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுத்தாலே பெரிய விஷயம், அதுல இந்த வெளியில ஆளை கூப்பிடுறது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நம்ம பிரசாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல பெரியவங்க, தாத்தா பிரசாதம் சாப்பிட்டீங்களா, பாட்டி சாப்பிட்டீங்களா, அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா, அம்மா சாப்பிட்டீங்களா, சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தா கண்ணா நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா, எல்லாரும் விசாரிச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிடணும். யாரா பசியோடு இருக்காங்களா அவங்களுக்கு உணவு பரிமாறும், அதுக்கப்புறம் மீதி உள்ளதை நம்ம சாப்பிடணும். அப்படி எல்லாருக்கும் பரிமாறிட்டு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வயிறு நிறைஞ்சு போயிடும். யாருக்குமே கொடுக்காம நம்ம சாப்பிட்டா அது பாவத்தையே உண்டு. எல்லாருக்கும் பரிமாறும். சில நேரங்கள்ல கோயில்ல என்ன பண்ணுவாங்க, திருவிழா எல்லாம் வரும், திருவிழால விதவிதமான பலகாரங்கள்லாம் இருக்கும். எங்கேயாவது நம்ம கிடைக்காம போடுமோ முதல்ல எல்லாம் அந்த பரிமாறவங்கள பொட்டலம் கட்டி வச்சுக்குவாங்க. சிலர்லாம் பந்தியில முதல்ல போய் உட்காந்துக்குவாங்க. ஆனா பந்தியில முதல்ல உட்காந்து சாப்பிடுறவங்களை விட, பிரசாதத்தை பொட்டலம் கட்டி வச்சு அதை சாப்பிட்றத விட, எல்லாருக்கும் பரிமாறிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில என்ன மிச்சம் இருக்கோ அதை சாப்பிடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து முழு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் முதல் பந்தியில சாப்பிட்டவங்களுக்கு வராது, பொட்டலம் கட்டி வச்சு சாப்பிட்டவங்களுக்கு வராது. பிரசாதத்தை பிளேட்ல எடுத்து போட்டு வச்சு நமக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு பிளேட்ல எடுத்து போட்டு வச்சுட்டு சாப்பிட்டாலும் வராது, முதல் பந்தியில உட்காந்து சாப்பிட்டாலும் திருப்தி ஆகாது. எல்லாருக்கும் பரிமாறிட்டு கடைசியில என்ன ஒரு கை உருண்டை தான் கிடைச்சது, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலீங்க, குலோப் ஜாமுன் தீந்து போச்சு, சப்பாத்தி தீந்து போச்சு, குருமா தீந்து போச்சு, கடைசியில கொஞ்சம் சாதமும் சாம்பாரும் தான் இருந்தது, அமிர்தமா இருந்தது. எல்லாரும் சாப்பிட்டது போக எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கிடைச்சது, பகவானுடைய பிரசாதம், அது ஒரு கவலம் கிடைச்சதே, அதே எவ்வளவு பெரிய பாக்கியம். அவங்களுக்கு கிடைக்கிற ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து வார்த்தையால சொல்லி எல்லாம் வர்ணிக்க முடியாது. சோ அப்படி நம்ம என்ன பண்ணணும், எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இன்னைக்கு பக்தர்களா ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு போனாங்க, எனக்கு வயிறே நிறைஞ்சிருச்சு, எனக்கு மனசும் நிறைந்து விட்டது, வயிறும் நிறைந்து விட்டது. அப்படி இருக்கிற பிரசாதத்தை சந்தோஷமா சாப்பிடும். அதனால இங்க என்ன கேட்கிறாரு, ஒருவேளை நீ வந்து இந்த மாதிரி பிரசாதத்தை தனியா போட்டு சாப்பிட்டுட்டியா யாருக்கும் கொடுக்காம, உன்னுடைய உன்னுடன் உணவருந்த தகுதி உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம வயசானவங்க குழந்தைங்க இவங்க எல்லாம் தூக்கி போட்டுட்டு உதாசீனப்படுத்தி நீ மட்டும் தனியா பிளேட்ல போட்டு சாப்பிட்டியா, இல்ல ஏதாவது மன்னிக்க முடியாத வெறுக்கத்தக்க குற்றத்தை செய்து விட்டாயா, மது அருந்துவது, மாமிசம் சாப்பிடுறது, தகாத உறவு பண்றது, சூதாடுறது, இதெல்லாம் வெறுக்கத்தக்க செயல். இதை ஏதாவது பண்ணிட்டு தலை குனிஞ்சு நிக்கிறியா, உன் வருத்தத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இந்த கடைசி ஸ்லோகத்துல என்ன முடிவுக்கு வராரு, கசித் பிரேஷ்டதமோ கசித் பிரேஷ்டதமேதா மேநாத ஹிருதயேனாத்ம பந்துனா சூன்யோ அஸ்மி ரகிதோ நித்யம் மன்யசேதே அந்யதா நரு. அல்லது பாருங்க ஃபைனலா வந்துட்டார், அல்லது உன்னுடைய மிகவும் நெருங்கிய நண்பரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நீ இழந்திருக்க கூடும் என்பதால் நிரந்தரமான சூன்யத்தை நீ உணர்கிறாயா. ஓ எனது அன்பு அர்ஜுனா சகோதரனே, உன்னுடைய பெரும் சோகத்திற்கான வேறெந்த காரணத்தையும் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அப்படின்னா இது வரைக்கும் சொன்ன, இது வரைக்கும் கேட்ட கேள்விகள், இதனால நீ வந்து கவலையா இருக்கியா, இதனால சோகமா இருக்கியா, இதனால வருத்தமா இருக்கியா, இதெல்லாம் காரணமா இருக்காது. ஏன்னா அர்ஜுனன் அப்பேற்பட்டவன் அல்ல.
அர்ஜுனன் வந்து நம்மள மாதிரி பக்தர் அல்ல. அர்ஜுனன் நம்மள மாதிரி பக்தர் அல்ல. அர்ஜுனன் தூய பக்தர். இதுவரை சொன்ன காரணங்கள் அதுக்கு பொருந்தாது, அர்ஜுனனுக்கு பொருந்தாது. அர்ஜுனன் யாரையும் இன்சல்ட் பண்ணல, தனியா தட்டுல போட்டு சாப்பிடல, யாரையும் அவமானப்படுத்தல, எதுக்கும் கவலைப்படல, எதுக்கும் ஏக்கப்படல, எதுக்கு வருத்தம். இந்த இது வரைக்கும் சொன்ன எந்த விஷயங்களாலும் அர்ஜுனன் பாதிக்கப்படவில்லை. எந்த விஷயங்களும் அர்ஜுனன் செய்யவும் இல்லை. அதுக்கு அர்ஜுனனுக்கு அது பொருத்தமும் இல்லை. இதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. என்னது? அவனுக்கு உயினுக்கும் மேலான அவரது நண்பன் கிருஷ்ணரை அவர் மறந்திருக்க வேண்டும், மறைந்திருக்க வேண்டும், கிருஷ்ணரை பிரிந்திருக்க வேண்டும். அந்த கிருஷ்ணரை இழந்ததுனால அவர் இந்த உலகத்தையே சூன்யமாக உணர்கிறார். அதனால்தான் பொலிவிழந்து விட்டார். அதனால்தான் அவர் உற்சாகம் இழந்து விட்டார். அதனால்தான் அவர் நடைப்பினம் போல வந்து நிற்கிறார். இதுதான் காரணமா இருக்க முடியும் என்று அவர் முடிவுக்கு வரார். அர்ஜுனுடைய சோகத்துக்கு வேற எந்த காரணத்தையும் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இது வரைக்கும் கேட்ட கேள்வி எல்லாம் யுதிஷ்டரால நினைச்சு கூட பார்க்க முடியல. தென் ஃபைனலா இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார். அதனால ஒரு தூய பக்தருடைய வாழ்க்கையில பகவானுடைய இழப்பு தான் பெரும் இழப்பே தவிர வேற எதுவும் அவருக்கு எதுக்காகவும் ஏக்கப்படுறதில்லை, எதுக்காகவும் கவலைப்படுறதில்லை. இனி அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல அர்ஜுனன் என்னென்ன பேச போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இது ஒரு அழகான பாடம் நமக்கு. ஒரு பக்தன் எதுக்காக வருத்தப்பட வேண்டும்? எனக்கு பக்தர் சங்கம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டும். எனக்கு வந்து பக்தர் சங்கத்திலிருந்து கிருஷ்ணருடைய கதையை கேட்க முடியவில்லையே வருத்தப்படணும். அப்புறம் பகவானை தரிசனம் பண்ணலைன்னா வருத்தப்படணும். பகவானுடைய கோயிலுக்கு போக முடியலன்னா வருத்தப்படணும். தாமத்துக்கு திவ்ய தேசம் யாத்திரை போகலாம் வருத்தப்படணும். தேவையில்லாததுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, வேலை போயிருமா, அது போய், இதுக்கெல்லாம் வருத்தப்படவே கூடாது. நாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டேனே, நான் எப்போ அவரை பார்க்க போறேன், நான் எப்போ அவர் உலகத்துக்கு போக போறேன், எனக்கு எப்போ கிருஷ்ணாவுடைய தரிசனம் கிடைக்கும், எனக்கு எப்போ கிருஷ்ணனுடைய சேவை நிரந்தரமா இருக்கும், நான் எப்போ நிரந்தரமா பக்தி சேவை பண்ண போறேன், நான் எப்பவுமே பக்தர் சங்கத்திலே இருக்கணும், அது எப்ப எனக்கு கிடைக்கணும், அதுக்காக ஏக்கப்படணும், அதுக்காக கவலைப்படணுமே தவிர அர்ஜுனனை போல கிருஷ்ணனுடைய பிரிவை நாம் உணர வேண்டுமானால் நாம் கிருஷ்ணனுடைய நாமத்தை கவனமா உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை கவனமா உச்சரிக்கும் போதுதான் நமக்கும் அந்த மந்திரம் உள்ளுக்குள்ள போய் இந்த நாமம் வந்து நமக்கு அந்த உணர்வை கொடுக்கும். நான் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டேன், எனக்கு கிருஷ்ணருடைய சங்கம் இல்லாம என்னால வாழ முடியாது, பக்தர் சங்கம் இல்லாம என்னால வாழ முடியாது, சத் சங்கம் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். ஹரே கிருஷ்ணா. அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்துல வேலையில நமக்கு பகவானுடைய உலகத்துக்கு போக வேண்டியதான். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே, உங்களுக்கு